ஒரு கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகின்றான். வாயா ராமு, காலேஜிலேருந்து வந்துட்டியா? நல்லா இருக்கியா சாமி? ம் அட என்ன விடுமா, நீ எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன்யா. சரியா, நீ பேகை வச்சுட்டு போ, போய் குளிச்சுட்டு வா. அம்மா கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. எடுத்து வைங்கம்மா. உங்கள் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னையா ராமு, நீயும் படிப்பை முடிச்சிட்ட, நம்ம கிராமத்திலேயே ஏதாவது வேலை தேடி பார்க்குறியாப்பா? கடனும் அதிகமாக இருக்குது, நீயும் பேங்க்கில் லோன் வாங்கி படித்த, அதையும் அடைக்கணும். ஏதாவது வேலை தேடுறியாப்பா நம்ம கிராமத்தில்? அம்மா, நான் படித்த படிப்புக்கு கிராமத்துலலாம் வேலை இருக்காதுங்கம்மா. நகரத்துக்கு தான் போகணும். கடனும் தலைக்கு மேலே இருக்குது. நகரத்துக்கு போனால் தான் வாங்குகிற சம்பளத்தில் கடனையே அடைக்க முடியும். அதனால் நகரத்தில் தான் போய் வேலை தேட போகிறேம்மா. என்னையா ராமு, நகரத்தில் போய் வேலை தேடணும்னு சொல்கிற? அங்கே உனக்கு யாருடா தெரியும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, தங்குறதுக்கு என்ன பண்ணுவ? அங்கே போய் கஷ்டப்பட போகிறேன்னு சொல்கிறியடா. அம்மா, அதை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாதம்மா. எங்கள் காலேஜ் சீனியர் அண்ணாவும் அங்கே தான் வேலை பார்க்குறாரு. அவர் ரூமில் இருந்து தான் வேலை தேட போகிறேன். சீக்கிரம் நல்ல வேலை கிடைச்சதும் வந்துடுவேம்மா. அம்மா, நீங்கள் மாதம் அமிச்ச காசு ஒரு 5000 ரூபாய் இருக்குமா. அதை வச்சு நான் எப்படியும் சமாளிச்சிருவேன். அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. சரியா ராமு, நீ தாராளமாக போயிட்டு வாயா, நல்லபடியாக போயிட்டு வா. அம்மா சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்குயா, ஒரு 2000 ரூபாய் இருக்குது, அதை தர்றேன், நீ உன் செலவுக்கு வச்சுக்கையா. ராமு நகரத்திற்கு வந்து 2 மாதங்கள் ஆகின்றது. ஆனால் இன்னும் வேலை கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கின்றான். டேய் ராமு, நீ வந்து 2 மாதம் ஆக போகுது. இன்னுமோடா வேலை தேடுற? ரூமுக்கு வேற வாடகை கொடுக்கணுமேடா. நானே ஒரு சின்ன கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். உனக்கும் சேர்த்து வாடகை கொடுக்க முடியுமாடா தம்பி? ஏதாவது வேலைக்கு சீக்கிரம் போடா தம்பி. சரிங்கண்ணே, நானும் டெய்லி போயிட்டு தான் வரேன். எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே கேட்குறாங்க. என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ட்ரை பண்ணி நல்ல வேலையில் சேர்ந்துருவேண்ணே. அது வரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே. அலமேலு அக்கா வேற உன்னை கூப்பிட்டாங்க. அங்கேயும் கடன் வச்சிருக்கியா? போய் என்னன்னு கேள்றா. கடன்லாம் எதுவும் வைக்கலண்ணே. ஊரில் இருந்து கொண்டு வந்த காசை தான் இவ்வளோ நாள் செலவு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேண்ணே. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரில. நான் அந்த போய் பார்க்குறேண்ணே. வாடா தம்பி, என்ன இன்னைக்கு உன்னை ஆளையே காணோம்? காலையில மதியம்னு உன் ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்து சாப்பிட்டு போனாரு. நீ ஏன் வரல? இப்ப கூட மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை சாப்பிட. அதான் அந்த தம்பிகிட்ட சொல்லிவிட்டேன் உன்னை வர சொல்லி. ஏன் சாப்பிட வரல? வா, வந்து சாப்பிடு வா. வேணாங்க்கா, என்கிட்ட வேற கையில் சுத்தமாக காசு இல்லை. நானும் டெய்லி வேலை கிடைக்கணும்னு சொல்லி டெய்லியும் போயிட்டு வரேன். போகிறதுக்கும் வர்றதுக்கும் காசு சரியாக போகுது. வேலையும் கிடைச்ச பாடு இல்லை. பசிலாம் இல்லைக்கா, நான் போகிறேன். நீங்கள் வேலையை பாருங்கக்கா. உன்கிட்ட இப்ப யாருப்பா காசு கேட்டா? வா, வந்து உட்காந்து சாப்பிடு. அக்கா சொன்னா கேட்கணும். என்ன உன் சொந்த அக்கா மாதிரி நினைச்சுக்கப்பா. எனக்கு ஒரு தம்பி இருந்தா நான் காசை எதிர்பார்த்தாப்பா சாப்பாடு போடுவேன். வாப்பா, வந்து உட்காந்து சாப்பிடு. ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் பண்ண உதவி என்னைக்கு நான் மறைக்க மாட்டேங்க்கா. ஏம்மா அலமேலு, நீ என்னம்மா வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க? நம்மளே இந்த இட்லி கடையை வச்சு தான் பொழப்பு போட்டிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கடை இழுத்தி மூட்டு போயிட வேண்டியதுதான். அட ஏங்க, நீங்க வேற. பாவம் அந்த பையனே கிராமத்துல இருந்து இங்க வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. வந்து 1 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு வேலையும் கிடைக்கல. இந்நேரம் கையில இருந்து கொண்டு வந்த எல்லா காசும் முடிஞ்சிருக்கும். அதனாலதான் என்னவோ சாப்பிட கூட வராம அந்த பையன் தயங்கிட்டு இருந்திருப்பான். இதுவே நம்ம பையனா இருந்தா நம்ம விட்டுருப்போமா? விடுங்க, சாப்பிட்டா சாப்பிட்டு போறான். ராமு காலை இன்டர்வியூ அட்டன் பண்ண செல்லும் பொழுது அலமேலு அக்கா அவனை அழைக்கின்றார். ஏய் தம்பி ராமு, இங்க வாப்பா. என்னப்பா, இன்டர்வியூ அட்டன் பண்ண கிளம்பிட்டியா? சரி வா, வெறும் வயித்தோட போகாதப்பா, வந்து சாப்பிட்டு போ. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. சாப்பிட்டியாப்பா? சரிப்பா, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணிட்டு வாப்பா. நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும்பா, தைரியமா போ. சரிங்கக்கா, இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வரேன்க்கா.
இதே போல சில வாரங்கள் கடந்து சென்றன. ராமு எப்போதும் போல் இன்டர்வியூ அட்டன் செய்ய செல்லும் பொழுது ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடைத்தது. மிஸ்டர் ராமு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன். கம்மிங் மண்டே ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் லக். சார், இந்த வேலையை எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். ராமுவிற்கு ப்ரமோஷன் கிடைத்தது. ப்ரமோஷன் காரணமாக அவன் கனடா செல்ல வேண்டியிருந்தது. அவனும் சந்தோஷமாக கனடா சென்றான். இப்பொழுது கனடா சென்று 5 ஆண்டுகள் ஆகிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தையரை காண அவன் இந்தியாவிற்கு வருகின்றான். ராமு நகரத்திற்கு வந்து இறங்கியதுமே அவனுக்கு முதலில் ஞாபகம் வந்தது அக்கா கடைதான். தான் கஷ்டப்பட்ட காலத்தில் அக்காதான் தாயாக இருந்து உணவளித்து அவனை பார்த்து கொண்டாள். அதனால் அக்காவை காண வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. ஹலோ அண்ணா, நான் ராமு பேசுகிறேண்ணா. நல்லா இருக்கீங்களா? ராமு, எப்படா வந்த? நல்லா இருக்கேன்டா ராமு. அண்ணா, இப்போ தானே கனடாலேருந்து வந்தேன். அதான் அலமேலு அக்காவை பார்க்கலான்னு வந்தேன். வீடு பூட்டி இருக்கு. உங்களுக்கு எதுவும் தெரியுமாண்ணா எங்கே இருக்காங்கன்னு? ராமு, அக்காவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லடா. யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்காங்கடா. நீ வேணா அங்கே போய் பாரேன். என்னண்ணே சொல்கிறீங்க? இந்தா உடனே போய் பார்க்குறேண்ணே. வாயா ராமு, நல்லா இருக்கியா? எங்கப்பா உன்னை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உன்னை இந்த நிலைமையில பார்க்குறப்போ. அக்கா, நான் நல்லா இருக்கேன்க்கா. ஏங்க்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க? என்னக்கா ஆச்சு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா. அதான் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வந்தோம். டாக்டர் என்னை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மூளையில ஒரு கட்டி இருக்கு, நீங்க அதை எடுத்தாதான் உயிரோடையே இருக்க முடியும்னு சொல்லிட்டாருப்பா. அதுக்கு 5 லட்சம் வரைக்கும் செலவாகும், நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. நாங்க என்னப்பா பண்றது? 5 லட்சத்துக்கு நாங்க எங்கப்பா போவோம்? பாப்போம்ப்பா, இருக்கிற வரைக்கும் இருப்போம். கடவுள் கூப்பிட்டாருனா போக வேண்டியதுதான்ப்பா. ஐயோ, அப்படியாக்கா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. இப்போ நான் நல்ல வேலையில் இருக்கேன். அக்கா, நான் நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் முக்கிய காரணம். கவலைப்படாதீங்கக்கா. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சிடலாம்க்கா. நீங்கள் குணமாயிடுவீங்க. கவலைப்படாதீங்க. ராமுவின் உதவியால் அக்காவிற்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது. அவர் பூரண குணமடைந்து விட்டார். ராமு, ரொம்ப நன்றிப்பா. நீ செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவலைன்னா இந்நேரம் நான் உன் முன்னாடி நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன்ப்பா. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. பார்த்தீங்களாங்க, அன்னைக்கு ராமுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டதுக்கு நீங்க பேசுனீங்களே, இன்னைக்கு அந்த பையன் நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நான் உங்க கண்ணு முன்னாடி இப்படி உயிரோட இருக்கேன்னா அதுக்கு இந்த தம்பி தாங்க காரணம். ஆமாம் அலமேலு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ கவலைப்படாம தெம்பா இரு. இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், எதையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்யும் உதவிகள் இன்றோ நாளையோ நமக்கும் நம் தலைமுறைக்கும் என்றும் பலனை கொடுத்து கொண்டிருக்கும். குட்டி ஸ்டோரி தொடரும். என்றும் இணைந்திருங்கள்.